சாந்தன் அவர்களுடைய அந்த மரண செய்தி என்றது ஒவ்வொரு வீட்டிலையுமே நடந்த ஒரு மரணமாக தான் நாங்கள் பார்க்குறோம். உண்மையில் அந்த செய்தி கேட்ட உடனேயே நான் மட்டுமில்லை, நான் தெருவில், ஊரில், அயல் கிராமங்கள் எல்லா இடமே பார்த்து எல்லா வீட்டிலையுமே தங்களுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு ஒரு வஞ்சனை செய்துட்டுதுன்ற அளவுக்கு எல்லாற்ற மனதிலையுமே ஒரு ஒரு துயரம் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. உண்மையில இதை எங்களால் ஜீரணிக்க முடியலை. ஏன்னா நாங்கள் எத்தனை பொழுது இந்திய ராணுவம் இங்கே வந்து தலையிட்டு இவ்வளவு பேரை நாசமாக்கின பிறகும் கூட நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்திய அரசாங்கத்தின் காலில் தான் போய் விழுத்தோம். ஏதோ இந்தியா எங்களுக்கு ஏதோ தீர்ப்பு தந்துடும், இந்தியா காப்பாற்றிடுமென்று எல்லாம் நம்பினோம். ஆனால் 22 வயசுன்றது இங்க காப்போது உயர்தரத்தை 2ஆம் முறை எடுத்துட்டு வார அந்த பருவத்துல உலகம் எப்படி என்னது கூட தெரியாது, அடுத்த மாவட்டம் எப்படி என்று கூட தெரியாது. அப்படியான ஒரு இளைஞன் 33 வருஷம் இந்த சிறையில இருந்து விடுதலை பெற்று 2 வருஷம் சிறப்பு முகாமில இருந்து உலகத்தையே காணாமல் இறந்துட்டார் என்ற ஒரு துயரமான செய்தி என்றது எங்களுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். എന്നാൽ ஒரு நாட்டின் பிரதமரை சுட்டுக் கொன்றோம் என்று நீங்கள் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. ஆனா அவர் அப்ப பிரதமராயும் இருக்கே இல்லை, சுட்டுக் கொல்லப்பட்டவர் பிரதமராயும் இருக்கே. நீங்கள் ஒழுங்கான முறையில ஜெயின் கமிஷன் இந்த விசாரணையை நடத்தவும் இல்லை. ஏற்கனவே இருந்த போராளிகள் எல்லாரையுமே இந்த ராஜீவ் காந்தியின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டால் எல்லாம் சுட்டுக் கொல்லி போட்டு கடைசியா இப்ப உயிரோட வச்சு எவ்வளவு ஏக்கத்தோட இருந்த ஒரு இளைஞன 33 வருஷம் ஒரு கொடிய. ஏன்னா இனிமேல நீங்கள் ஈழத்தமிழர்கள் தனிநாடு பற்றி சிந்திக்க கூடாது என்ற ஒரு இந்தியாவின் வஞ்சனை இன்றைக்கு சாக்காட்டி போட்டு தாயிட்ட உயிரற்ற உடலமா கொடுக்க போயிடும். அப்ப இது தனியா இது நான் சொல்லுற கருத்து இல்லை. இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டாலும் சாந்தன் அவர்களுடைய இறப்புன்றது அத்தனை வீடுகள்லையும் நடந்த ஒரு இழப்பாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழர்கள் மீது மீண்டும் இந்திய அரசாங்கம் கத்தி கொண்டு கரங்களை வெட்டினதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய அரசியல் தலைவர்களும் தொடர்ந்தும் இந்திய அடுத்த காலில் விழுகிறோம், ஏதாவது செய்வினம். ஆனால் இந்திய அரசு மிக தெளிவாக ஒரு செய்தியை இந்த சாவின் ஊடாக காட்டியிருக்குது. நாங்கள் எதுவும் ஈழத்தமிழர்களுக்கு செய்ய மாட்டோம் என்ற தன்னுடைய குரோதத்தை நிலைநாட்டி இருக்குது. ஆனால் ஒரு அப்பாவி இளைஞன் இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த உறவுகள் எப்படி இருக்கும், இந்த 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 வளர்ந்து வருகின்ற இந்த 20ஆம் நூற்றாண்டில இந்த நாகரிகமான உலகம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாமலே மறைஞ்சு போயிட்டார் என்றதுதான் எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற கவலை. உண்மையில நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா இப்படி இருக்கும் என்ற ஒரு பக்கம். உண்மையில இது எல்லா ஈழத்தமிழர்களுடைய மன எழுச்சியை ஏற்படுத்துற ஒரு பக்கம், ஒரு மிக துயரம். உண்மையில எங்களால தாங்க முடியல இந்த சம்பவத்தை. ஏனென்றால் அவர் என்னுடைய ஒரு சகோதரனாக இருந்தால் அல்லது என்னுடைய ஒரு தந்தையாக இருந்தால் என்று ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு தமிழர்களும் சிந்திக்கிற பொழுது இந்திய அரசின் இந்த வஞ்சனை, இது முதல் காரணம் இந்திய அரசாங்கம், அடுத்தது தமிழ்நாடு ஒரு சிறப்பு முகாமை நிர்வகிக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசு, தமிழ்நாடு அரசு, அடுத்தது இலங்கை அரசாங்கம். இந்த 3 பேரும் குற்றவாளிகளாக கூறுகின்ற நேரம் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலில் பயணிக்கிற தமிழ் அரசியல் தலைமைத்துவமும் கூட இந்த இடத்துல தங்களுடைய உணர்வு பூர்வமான அல்லது உன்னதமான பணியை ஆற்றையில் என்ற குற்றச்சாட்டை நான் மட்டுமில்லை எங்களுடைய எதிர்கால சந்ததியும் இந்த இடத்துல முன்வைக்கும். ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.